சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இந்த விழா முதலமைச்சர் பேசுகின்றார். இந்த விழா மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா அல்ல, மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா என்று சொல்கிறார். எனக்கு வந்த அந்த அழைப்புதலிலே மாநில அரசினுடைய எம்பளம் தான் பதிச்சிருக்குது. மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை செயலாளர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த அழைப்புதலை கொடுத்திருக்கின்றார். அவருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இது மாநில அரசு நடத்துகின்ற விழா, மத்திய அரசு நடத்துகின்ற விழாவல்ல. இது கூட தெரியாமல் ஒரு விழா நடத்துகின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அது மட்டுமல்ல, இதை சொன்ன உடனே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மாநில தலைவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து என்னை பற்றி பல வசைபாடி இருக்கின்றார். ஏதோ மத்தியிலே இருந்து ஆட்சியாளர் வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அதுக்கு அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு தோரணையிலே பேசியிருக்கின்றார். நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வந்த பொழுது புரட்சித் தலைவருடைய பெயரிலே சரி என்னங்க நீ இருங்க வந்துடுறேன், குறுக்க வராதிங்க ஏப்பா, அதை அப்படியே நிறுத்துங்கலாம். புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக, புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நாணயம் வெளியிட்டோம். அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நான் வெளியிட்டேன். அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். ஏதோ மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரணையிலே பேசியிருக்கின்றார். அது சிறுபிள்ளைத்தனமானது. இல்லை, பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதாக தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது. அதோடு நான் முதலமைச்சர் வரைக்கும் 5,18,000 கோடி தான் கடந்தது. கொரோனா காலம், ஒரு வருஷம் வருமானமே இல்லை. அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம். விலைவாசி உயரல, வரிகள் போடல, கொரோனா காலத்துக்கு 40,000 கோடி செலவு பண்ணோம். அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம். ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி 2014 வருகின்ற பொழுது 57 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இன்றைக்கு 168 லட்சம் கோடி கடனில் இருக்குது இந்திய நாடு. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 113 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 55 லட்சம் கோடி தான் நினைக்கிறேன். 2014 55 லட்சம் கோடி கடன் இருந்தது. 2014 மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது 55 லட்சம் கோடி கடன். இந்த 10 ஆண்டு 2021 பார்க்கின்ற பொழுது, சரி 2024 பார்க்கின்ற பொழுது அந்த 10 ஆண்டில் கிட்டத்தட்ட 113 கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. 168 கோடி இப்போ கடன் இருக்குது. அது என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளோ கடன் வந்தது? ஏதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்துருக்கலாம். எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அதோட இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடம் வந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதையுமே கொண்டாடல. ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார், கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே 500 நாளில் 100 திட்டத்தை கொண்டாடினார். இப்போ எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்? பூரா பொய், பேச பூரா பொய். இன்றைக்கி மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்குது. கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே 2030 உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019 நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இது சாதனை இல்லைவா? மருத்துவத்துறையிலே சாதனை, கல்வியிலே சாதனை. இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அதிமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லியிருக்காரு. இப்படி துறை வாரியாக சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட பல்வேறு துறைகளில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். இன்றைக்கு உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். சமூகத்துறையில் விருது,
போக்குவரத்து துறையில் விருது, மின்சாரத்துறையில் விருது, சமூக நலத்துறையில் விருது, இப்படி பல துறையில் தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி செய்த அரசாங்கம் என்ற நற்பெயரை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். நேயர்களே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.